உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீலம், நீ ஒரு சாபம். எனக்கு, என் குடும்பத்தாருக்கு, என்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நீ ஒரு சாபம். நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எல்லாரும் முன்னாடியும் என்ன தலகுனிய வச்சுக்கிட்டு இருக்க. எங்க குடும்ப கௌரவம், எங்க நிம்மதி எல்லாத்தையும் நீ கெடுத்துட்ட. தயவு செஞ்சு இங்கே நிக்காத. என் கண்ண படாம எங்கேயாவது போயிடு. போன்னு சொல்றல. என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? போ. நீலம், நீலம், நீ கொஞ்சம் அமைதியா இரு. இந்த தண்ணிய குடி. நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? இவ இப்படி பண்ணிட்டாளேமா. இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. இந்த லக்ஷ்மிய நிச்சயமா நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. அந்த லக்ஷ்மி என்ன பழி வாங்கியே தீருவேன். அவ கதவு திறக்க மாட்டேங்கிறா. அவ ரொம்ப கோபமா இருக்கா. உள்ள ஏதோ ஆயிருக்க கூடாது. அவ ஏதாவது பண்ணிப்பாளா? இல்ல, அப்படி எதுவும் ஆகாத. ரிஷி வந்துட்டு இருக்கான். He's on his way. அக்கா, நீ டென்ஷன் ஆகாத. எல்லாம் சரியாயிடும். இல்ல ஷாலு, இல்ல, இந்த தடவை எதுவுமே சரியாகாதுன்னு எனக்கு ஏன் தோணுதோ, எனக்கு வேற மாதிரி தோணுது. ஏதோ ஒரு பெரிய புயல் அடிக்கதான் போகுது. அதுக்கு முன்னாடி இருக்கிற அமைதிதான் இது. கண்டிப்பா என்னமோ நடந்திருக்கு. ஏதோ பெரிய ப்ராப்ளம் இருக்கு. அதனால தான் மாம் என்ன வர சொல்லிருக்காங்க. ஆனா மாம் எனக்கு ரீசனையும் சொல்லல. என்ன ப்ராப்ளம் எதுவுமே சொல்லலையே. ஜஸ்ட் கூப்பிட்டாங்க. நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறது? மலிஷ்காவுக்கு கால் பண்றேன். ரிஷி என்ன கால் பண்றாரு. போன் எடுக்காத. எதுவா இருந்தாலும் முதல்ல அவன் வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். மலிஷ்கா என் காலை எடுக்க மாட்டேங்கிறா. நாங்க எவ்வளவு பெரிய சண்டெல்லாம் போட்டிருக்கோம். என்ன இருந்தாலும் அவ என் காலை அட்டன் பண்ணுவா. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? பாட்டிக்கு கால் பண்றேன். என் போன் ரூம்குள்ளதான் இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வந்து. இருங்கம்மா, ரிஷி தான் கால் பண்ணிருப்பான். சோனியா அடுத்து உனக்கு தான் அவன் பண்ணுவான். பாட்டியும் எடுக்கல. எஸ், சோனியா. மாம், அண்ணன் தான் கால் பண்றான். அட்டென்ட் பண்ணாத. என்ன ஏன் போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க? நான் உடனே வீட்டுக்கு போயாகணும். நீலம், பாவம் அவன் டென்ஷன்ல இருப்பாமா. அவன் டென்ஷன் ஆகட்டும், விடுங்க. அப்பதான் வீட்டுல நாம எவ்வளவு டென்ஷன்ல இருக்கோங்கிறது அவனுக்கும் தெரியும். உடனே நான் கால் பண்ணி கிளம்பி வர சொன்னேன்னா வீட்டுல அந்த அளவுக்கு பெருசா ஏதோ நடந்திருக்குன்னு அவனும் புரிஞ்சுப்பான். முதல்ல அவன் வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் மலிஷ்காவை சமாதானப்படுத்தட்டும். இங்க நடக்கிற எல்லாமே நம்ம கையை மீறி போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் லக்ஷ்மிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கட்டும். லக்ஷ்மி நினைச்சதை சாதிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பட்டிக்காட்டு பொண்ணு என்ன கிழிச்சிருவா? என் முன்னாடி நின்னு பேச உனக்கு தகுதி கிடையாது. நான் போடுற செருப்புக்கு இருக்கிற மதிப்பு கூட உங்களுக்கு இல்ல. டிஸ்கஸ்டிங் கேர்ள்ஸ். அதோட என் பொண்ணு கூட இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கணும். உங்க முகத்துல கரிய பூசி இருக்கணும்.
கௌரவமான குடும்பத்துல இருந்து வந்திருந்தா கௌரவம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நல்லதாச்சு உங்க அம்மா அப்பா சீக்கிரம் செத்துட்டாங்க. இல்லன்னா உங்கள மாதிரி பொண்ணுங்களை பார்த்து வாயை மூடுங்க. போதும் ப்ளீஸ் ப்ளீஸ் ஆண்டி, என் அம்மா அப்பா சம்பந்தமா ஒரு வார்த்தை பேசாதீங்க. அதுக்கப்புறம் நான் உங்க லெவல்ல இறங்கி பேச வேண்டியதாயிரும். How dare you? பாத்தியா நீலம், இந்த பொண்ணு என்கிட்ட எப்படி பேசுறா பாரு. நான் வேற எப்படி பேச? என் அம்மா அப்பாவை நடுவுல இழுக்காதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ்னு நான் உங்ககிட்ட கேக்குறேனே. அவங்க இந்த உலகத்திலே இல்ல, ஆனாலும் அவங்கள பத்தி நீங்க தப்பா நான் பேசுறீங்க. just தப்பா தான் பேசுறேன். ஆனா நீ தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கே. நல்லது, நான் பண்ண மாட்டேன். மலிஷ்கா கிட்ட நான் போக கூடாதுன்னா நான் போகல. சரி வா ஷாலு. என் முகத்திலேயே முழிக்காத. இனி இந்த வீட்ல உன் நிழல கூட பார்க்க விரும்பல. உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. அதையும் மீறி என் முன்னாடி வந்து நின்னேன்னு வை, அதுக்கப்புறம் நான் பொறுப்பில்லை. என்னோட சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டியிருக்கும். இதுவரைக்கும் நீ பார்த்த நீலம் வேற, இதுக்கப்புறம் நீ பார்க்க போற நீலம் வேற. எந்த நிலைமைக்கு ஒன்னு ஆளாக்குறேன்னு பாரு. நான் மட்டும் உன் லெவலுக்கு இறங்கி வந்தேன்னா எந்த ஒரு கோர்ட்டும் எந்த ஒரு மகளிர் அமைப்பும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது லக்ஷ்மி. அவமானம் தலைகுனிவுனா என்னன்னு அப்ப நீ தெரிஞ்சுக்குவேன். ஆக்சுவலா மரியாதைனா என்னன்னே உனக்கு தெரியாதுல்ல. மலிஷ்காவுக்கு அவமானத்தை நீ தந்துட்ட. அவ ஏன் ஃபீல் பண்றான்னா கௌரவமான குடும்பத்தில இருந்து வந்தவன், உன்ன மாதிரி மட்டமான ஃபேமிலி இல்ல. ஆமா, என் பையன் ரிஷிக்கு முன்னாடி நீ அந்த குடிகார பையன் பல்விந்தர் தானே கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த. ஒருவேளை அந்த ரவுடி பல்விந்தர் கூட உனக்கு கல்யாணம் ஆகி இருந்தா உன் எதிர்காலம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாத்திருக்கியா? நத்திங் நத்திங். மரியாதை இல்லாம குறுக்க பேசிக்கிட்டு இருக்காளே உன் தங்கச்சி, அவன் எதிர்காலம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாத்திருக்கியா? உன் சித்தப்பா சித்தி உனக்கு ஹெல்ப் பண்றாங்களா? உன் சித்தி இருக்காளே, பெத்த பொண்ணையே ஏமாத்தி என் பையன் தலையில கட்டி இந்த வீட்டுக்கு மருமகளை அனுப்ப இருந்தவ தானே. அவ உன்னை காப்பாத்துவாளா? அவ யாருங்கறத என்கிட்ட காட்டிட்டா, ஞாபகம் இருக்குல்ல? அதனால ப்ளீஸ் ஏன் முன்னாடி வந்து இந்த மாதிரி சமத்துவம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம், சரியா? நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்ககிட்ட போய் சொல்லிருக்கோம், சீட் பண்ணிருக்கோம், ரிஷிக்கு ஏற்கனவே அஃபேர் இருந்துச்சு. அப்ப நீ உனக்கு இல்லையா? நீ அந்த பல்விந்தர் கூட மண்டபத்துல உக்காந்துருந்த, நாங்க தான் வந்து உன்னை காப்பாத்தி இருக்கோம். இல்லனா அவன் தானே உனக்கு புருஷன் ஆயிருப்பான். நீ இருக்கே எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன். அதோட நீ இன்னைக்கு பண்ணிருக்கியே, இதுக்கப்புறம் நீ எதுக்கு பிரயோஜனப்படாதவ. எங்க வீட்லயே எங்களை அவமானப்படுத்தி இருக்க. இப்ப நான் சொல்ல போறத நல்லா தெளிவா கேட்டுக்க. இந்த ஓபராய் குடும்பத்தோட மருமகளா இருக்கிறதுக்கான தகுதி உனக்கு கிடையாது. எங்க குடும்பத்துக்கு மருமகளா என்ன, எங்க பேரை சொல்றதுக்கான தகுதி கூட உனக்கு கிடையாது, புரியுதா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.